வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 15th ஃபெப்ரவரியோடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. சென்டர் கால்ஸ் ஃபார் டாக்ஸ் இட் அகெயின் பட் ஃபார்மர்ஸ் சீக் பாசிட்டிவ் ஆஃபர். ஸோ இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 250 ஃபார்மர்ஸ் யூனியன் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் ரீஜியனில் இருந்து ஸோ டெல்லிக்கு அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட்டுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஸோ தட் மூமெண்ட் இஸ் கால்ட் அஸ் டெல்லி சலோ மூமெண்ட். ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய டிமாண்ட் வந்துட்டு சென்டருக்கு வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 பாயிண்ட் அஜெண்டா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ இதில் மேஜரான அஜெண்டா என்ன அப்படின்னா எம்எஸ்பி, அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து நம்ம லீகலைஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அஜெண்டாவை வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கு ஒரு இன்கம், அதாவது பென்ஷன் வந்து ஃபார்மர்ஸுக்கும் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ்க்கும் வந்துட்டு ₹5,000 வந்து கொடுக்கணும் அப்படின்றது இன்னொரு டிமாண்டாக வச்சுருக்காங்க. ஸோ தேர்ட் டிமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இந்த ஃபார்மர்ஸ் இருக்கக்கூடிய நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய ப்ராஜெக்ட்காக, ஸோ பர்டிகுலராக வந்துட்டு இந்த யமுனா எக்ஸ்பிரஸ்வே, அதுக்கப்புறம் சில கேபிள் லேயிங் ப்ராஜெக்ட்டுக்காக ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அக்வயர் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு போதுமான அளவுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் ஃபார்மர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபார்மர்ஸுடைய ரிட்டன் கன்சென்ட்டோட தான் அவங்களுடைய நிலத்தை வந்துட்டு அவங்க வாங்கணும். அதே மாதிரி அந்த நிலத்துக்கு 4 மடங்கு காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்ற இந்த ஒரு டிமாண்டை வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்த டிமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இருந்து நம்ம விலகணும். அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸோட நம்ம வந்துட்டு போட்டிருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸையும் நம்ம வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிமாண்டை இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு இட் இஸ் அன்லைக்லி டு கிவ் எம்எஸ்பி அ லீகல் ஸ்டேட்டஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எம்எஸ்பியை நம்ம வந்து லீகலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ மேஜரான ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம லீகலைஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அந்த க்ராப்பெல்லாம் நம்ம வாங்கணும். அந்த க்ராப்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்றது வந்துட்டு ஒரு மேஜரான ப்ராப்ளம். ஆல்ரெடி சென்டருடைய வேர் ஹவுசஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையுமே ப்ரொக்யூர் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி வெளியே, ஸோ கவர்மெண்ட் இல்லாமல் வெளியே ப்ரைவேட் பிளேயர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்பிக்கு கம்மியாக அவங்க வந்து வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினாங்க அப்படின்னா அவங்கள மேலே ஃபைன் போடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய லீகல் இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இட் இஸ் அன்லைக்லி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் டாக்ஸுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் அந்த ஃபார்மர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சண்டிகருக்கு டெலிபரேஷன்ஸ்க்காக கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் ஃபார்மர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வி ஆர் நாட் அவர்ஸ் டு டாக்ஸ், ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு ஃபார்மர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கவர்மெண்ட் அண்ட் ஹரியானா கவர்மெண்ட் இவங்க 2 பேருமே வந்து அவங்களுடைய அந்த பார்டர்ஸை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அந்த ரீஜன் வழியாக டெல்லிக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஃபார்மர்ஸ் வந்துட்டு டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ டியர் கேஸஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதனால் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இது ரிகார்டிங்கான இன்னொரு நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார்மர்ஸ் ஃபைட் டியர் கேஸ் வித் டூத் பேஸ்ட் அண்ட் முல்தானி மிட்டி. ஸோ இந்த டியர் கேஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக கண் இரிட்டேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கின் இரிட்டேஷன் வந்துட்டு அந்த பர்சன்ஸுக்கு ஆகும். ஸோ நிறையா ஓல்டு பர்சன்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இதனால் சஃபர் ஆகுறாங்க. ஸோ இதுக்கு அவங்க என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் அவங்களுடைய முகங்களை மூடியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டூத் பேஸ்ட்டை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுடைய முகங்களில் கை கால்கள்லாம் வந்துட்டு ஒரு திக் லேயராக வந்துட்டு டூத் பேஸ்ட்டை போட்டுக்கிறாங்க. ஸோ தட் அந்த ஸ்கின் இரிட்டேஷன் வந்து வராதுன்றதுக்காக. ஸோ அதே மாதிரி முல்தானி மிட்டியும் அவங்களுடைய ஃபேஸில் போட்டுக்கிறாங்க. பிகாஸ் இந்த முல்தானி மிட்டியை தண்ணியில் கரைச்சி நம்ம போடும்போது முகத்தில் ஒரு கூலிங்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் பேர்ன் ஆகிற அந்த ஒரு சென்சேஷன் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டியர் கேஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஃபார்மர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் நைட்லேருந்தே நிறைய ஓல்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு வாமிட்டிங்கில் இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஃபார்மர்ஸோடைய அந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்துட்டு தமிழ்நாடு ரிகார்டிங்கான ஒரு நியூஸ். இதுவும் வந்துட்டு ஹிந்து பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பாசஸ் ரெசல்யூஷன் அகெயின்ஸ்ட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பிளான்.
ஸோ யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. அதாவது 2026 டீலிமிட்டேஷன் நடந்ததுக்கு அப்புறமா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அந்த ப்ரப்போசல் வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரப்போசலை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு அகெயின்ஸ்டான ஒரு ரெசல்யூஷனை ஹவுஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது என்னன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்க்கும் பார்லிமெண்ட்டுக்கும் ஒரே நேரத்தில் நம்ம வந்துட்டு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ இதுக்கு மேஜர் ரீசனாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா மணி. ஸோ எலெக்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமான மணி வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ இது வந்துட்டு நம்ம பார்லிமெண்ட்டுக்கு தனியாக அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்க்கு நம்ம தனித்தனியாக வைக்கும் போது அதிகமான காஸ்ட் வந்து இன்வால்வ் ஆகுன்றத சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன். அதாவது 2019 லோக்சபாவில் மட்டும் கிட்டத்தட்ட 60,000 கோடி வந்து எலெக்ஷனில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான எலெக்ஷன்ஸ்க்கு செக்யூரிட்டி பர்சனல்ஸை வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ வருஷத்தில் 2 தடவை டிப்ளாய் பண்ணும்போது அவங்க பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணாமல் இங்கே வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ராவல் அந்த ஒரு ரிலேட்டட் இஷ்யூஸும் இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களுடைய வேலைகளை ஒழுங்காக செய்ய முடியாமல் போகும். ஸோ இது வந்துட்டு செகண்ட் ரீசனாக சொல்லப்படுது. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கவர்னன்ஸ். அதாவது எலெக்ஷன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்றது வந்துட்டு அமலுக்கு வந்துடும். ஸோ இந்த டைம் பீரியட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு புது ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மானிட்ரி பெனிஃபிட்ஸும் வந்துட்டு கொடுக்கக்கூடாது. பிகாஸ் எலெக்ஷன் டைம் பீரியட்ல கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால அவங்களுடைய ஸ்பெண்டிங்க்கு சில தடைகள் எல்லாம் வந்துட்டு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துச்சுன்னா இருக்கும். ஸோ இதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருஷத்தில் 2 தடவை வரும்போது கவர்னன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து மேஜர் ரீசன்ஸாக வந்து சொல்லப்படுது. ஆனால் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு சில ஸ்டேட்ஸ் மட்டும்தான் லோக்சபா அந்த எலெக்ஷன்ஸ் நடக்கும் போது சேர்ந்து சில ஸ்டேட்ஸ் மட்டும்தான் வந்து நடத்துகிறாங்க. வேற மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக நடத்துகிறாங்க. ஸோ இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்றது கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய அந்த டைம் பீரியட் 5 வருஷம் அப்படின்றத வந்துட்டு அவங்க கம்மி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது 3 இயர்ஸா 2 இயர்ஸா அவங்க வந்து கம்மி பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி கம்மி பண்ணாங்கன்னா தான் எல்லாத்துக்கும் ஒரே டைமில் அவங்க கொண்டு வர முடியும். அப்போ திஸ் இஸ் அ தி டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் லீகலி பாசிபிள் அப்படின்றது வந்து லா கமிஷனுடைய ஹெட்டான ஜஸ்டிஸ் BS சௌஹானும் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். எதனால அப்படின்னா, ஸோ 2015 IDFC இன்ஸ்டிடியூட் இவங்க வந்து ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் 2 பேருமே ஒரே டைமில் எலெக்ஷன் போனாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் பவருக்கு வரப்போகிறாங்களோ அவங்களே தான் வந்துட்டு ஸ்டேட் அசம்பிளிக்கும் வருவாங்க. அந்த சான்சஸ் வந்து 77% இருக்குது அப்படின்றது வந்துட்டு IDFC வந்துட்டு அவங்களுடைய 2015 ஸ்டடியில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்டிஸ் அதே டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இன்னொரு ரிப்போர்ட்டில் நிதி ஆயோக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம தனித்தனியாக நடத்துறதுனால ஒரு பர்சனுக்கு ₹10 per voter பர் இயர் ஆகுது அப்படின்றது வந்துட்டு நிதி ஆயோக் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே நம்ம ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த காஸ்ட் வந்துட்டு ₹5 per voter பர் இயர் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெறும் ₹5 தான் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு கம்மி ஆகுது அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய மூவ் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்றது வந்துட்டு சில எக்ஸ்பர்ட்ஸோடைய சஜஷன்ஸ். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் நாட் அட் தி டிஸ்அட்வான்டேஜ். ஸோ எலெக்ஷனில் வந்து பார்ட்டிஸ் அவங்க பண்ணக்கூடிய அந்த செலவு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எக்கானமி வந்துட்டு பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் வந்து சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரீசன்ஸ் ஃபார் அப்போசிஷன் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. Kerala House request central government to amend Wildlife Act to tackle human-animal conflict. ஸோ நம்ம 2 days பேக் நம்ம பார்த்தோம். அதாவது கேரளா பர்டிகுலராக வயநாடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குது.
ஸோ இதனால் கேரளா அசம்பிளி வந்து ஒரு ரெக்வெஸ்ட், அதாவது ஒரு ரெசல்யூஷன் வந்து அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சென்டர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து நீங்கள் அமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக நீங்கள் கண்டெம்பரரி டைம்ஸுக்கு ஏற்ற மாதிரி அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகாஸ் நிறையா அனிமல்ஸ், பர்டிகுலராக எலிஃபென்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய க்ராப்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி டைகர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டாக் வந்து ப்ரே பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஹேபிடேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணுது. அண்ட் சில மந்த்ஸுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலிஃபெண்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ரேஷன் ஷாப்ஸ், அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லாம் வந்து ரெய்ட் பண்ணுச்சு. ஸோ இதனால் நிறையா லாஸ் வந்து பீப்புளுக்கும் ஆகுது, அதே மாதிரி எக்கானமிக்கும் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்காக இந்த வைல்ட் லைஃப் ஆக்டை நம்ம வந்துட்டு அமெண்ட் பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக அமெண்ட் பண்ணும்போது சீஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேட்டருக்கு இந்த வைல்டு அனிமல்ஸை டேக்கிள் பண்ணும்போது அந்த லீத்தல் ஃபோர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. அ டிமாண்ட் தட் குட் ஹேம்பர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மென்ஸ்ட்ரல் லீவ் அப்படின்றத நம்ம கம்பல்சரி பண்ணணும், மேண்டேட்ரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு ஆர்டிக்கலில் அதை பண்ணலாமா வேண்டாவா, அதனுடைய சாதக பாதகங்கள் என்னென்ன அப்படின்றத வந்துட்டு ஒரு பர்சன் பேசியிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் அன் ஆக்டர் அண்ட் ஹியூமானிட்டேரியன், தாமினி சோப்ரா. ஸோ இவங்களுடைய வியூ என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமுடைய குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் ஆஃப் 2021 படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஜெண்டர் கேப் அப்படின்றது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் படி நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை அட்டைன் பண்ணுறதுக்கு 135.6 டேஸ் வந்து ஆகும் அப்படின்றது வந்துட்டு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உமனுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போது பீரியட்ஸ் லீவை நம்ம வந்துட்டு மேண்டேட்டரி பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பெனிஸ் வந்து உமனை ஹையர் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக ஹையர் பண்ண மாட்டாங்க. ஸோ தே வில் சூஸ் தி மென் இன்ஸ்டெட் ஆஃப் உமன். ஸோ உமனுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்றது வந்து கம்மியாகும். அண்ட் ஆல்சோ அவங்களுடைய அந்த வேஜ் கேப்பும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அக்கார்டிங் டு NFHS, அதாவது நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, இந்த டேட்டா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரூரல் ஏரியாஸில் அப்ராக்சிமேட்லி 50% ஆஃப் தி உமன் சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க கிளாத் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஸோ மல்டிபிள் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரதுக்கான ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான மேஜர் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பார்த்தினா அந்த ஒரு நாலேஜ் வந்துட்டு அவங்களுக்கு இல்லை. அண்ட் ஆல்சோ சோஷியல் டேபு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்படின்றத நம்ம கொண்டு வந்தோம்னா இது வந்துட்டு ஒரு ஸ்டிக்மடைசிங் ஃபேக்டராக தான் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம மற்ற கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லாம் இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ பர்டிகுலராக நம்ம ஜப்பான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜப்பானில் பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷனுக்கு வந்து லீவ் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த லீவ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அன்பெய்டு. ஸோ இதுக்கு அவங்க வந்து மணி பே பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த உமன் வந்து இந்த ஒரு மென்ஸ்ட்ரல் லீவ் அவங்க வந்து அவைல் பண்ணுறதில்ல. ஸோ எதனால் அவைல் பண்ணுறதில்ல அப்படின்னா, ஸோ நான் இந்த டைமில் வந்து ஸோ ஐம் அண்டர்கோயிங் பீரியட்ஸ் அப்படின்றத மற்றவங்ககிட்ட அவங்க வெளிப்படுத்த விரும்பலை. ஸோ நிறைய பேர் வந்து இதை அக்ளைம் பண்ணுறது கிடையாது. அண்ட் ஆல்சோ வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமுடைய அதே ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டில் ஜப்பானுடைய அந்த ஒரு பொசிஷன் என்ன அப்படின்னா 153 கண்ட்ரீஸில் இட் ஸ்டாண்ட்ஸ் 125. அதாவது அங்கே மென்ஸ்ட்ரல் ஹைஜீனுக்கான அந்த ஒரு லீவ் ப்ரொவிஷன் இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஜெண்டர் கேப்பில் ரொம்ப பின்தங்கி தான் இருக்காங்க. அதாவது ஸோ தே ஹாவ் ரேங்க் 125th. ஸோ இதை வந்து இவங்க ஒரு ரீசனாக சைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியாவில் நடந்த சில இன்சிடென்சஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ 2020 நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 66 கேர்ள்ஸ் ஸோ இன் புஜ் இன்ஸ்டிடியூட் இன் புஜ் இன் கட்ச், குஜராத். ஸோ இதில் வந்துட்டு இவங்க அந்த ஸ்கூல் சில்ட்ரன்லாம் வந்துட்டு மென்ஸ்ட்ரேட் தான் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்குறதுக்காக அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 2017 இதே மாதிரியான ஒரு சிமிலர் இன்சிடென்ட் வந்துட்டு முசஃபர் நகரில் வந்து நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு 70 கேர்ள்ஸ் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலில்
இவங்க they were compelled to undress to check for menstruation. ஸோ இப்போ இந்த menstrual leave அப்படின்றத நம்ம மேண்டேட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத யார் செக் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு கன்சர்ன் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா menstrual லீவ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டிக்மடைசிங் ஃபேக்டராக இருக்கும், இது வந்துட்டு ஸ்டீரோ டைப்பை தான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றத இந்த ஒரு ஆர்டிக்கலில் அந்த ஆக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுடைய எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. A scheme that is bleeding hospitals dry. ஸோ இப்போ கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத்துடைய ஒரு வெர்ஷன் வந்து அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் காருண்ய ஆரோக்கிய சுரக்ஷா பத்தாதி. ஸோ இது வந்துட்டு ஷார்ட்டாக KASP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இப்போ வந்து இட் இஸ் அண்டர் கன்சர்ன் பிகாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்னால அதிகமான பணம் இதுக்கு வந்து செலவிட முடியல. ஸோ கேரளா கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக கேரளா அசம்பிளியில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ கேரளா கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட rupees 1128.69 crores இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் அவங்க வந்து கொடுக்கணும் ஃபார் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த KASP இதுக்கு கீழே ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த பெனிஃபிஷியரிஸ் அவங்க செலவு பண்ணுற அமௌண்ட்டை வந்துட்டு ரீஇம்பர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுக்கு இவ்வளோ க்ரோர் வந்துட்டு பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் கேரளா கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ கேரளா கவர்மெண்ட் வந்து பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தேவையான அந்த அமௌண்ட்டை அவங்க திரும்ப கொடுக்கல அப்படின்றதுனால அந்த பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் ஃபேஸிங் அக்யூட் ஷார்ட்டேஜ் ஆஃப் ட்ரக்ஸு, கன்சியூமபிள்ஸ், அதுக்கப்புறம் இம்ப்ளான்ஸ் சச் அஸ் ஸ்டென்ட். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபார்மா கம்பெனிஸ்க்கு பணம் கொடுக்கல. ஸோ அதனால் ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் செல் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்த ஸ்கீம்லேருந்து நாங்கள் எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அந்த பில்ஸ் வந்து எதுவுமே பே பண்ணப்படலை. அண்ட் நேஷ்னல் ஹெல்த் அக்கௌண்ட் 2019-2020 இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ கேரளா தான் வந்துட்டு அதிகமான பர் கேபிட்டல் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஹெல்த் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இரானிக்கலி கேரளாவில் தான் வந்துட்டு ஹையஸ்ட் பர் கேபிட்டா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ₹7,206 வந்து செலவு பண்ணுறாங்கன்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஹெல்த்தில் கேரளா தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் பீப்புளும் வந்துட்டு அதிகமாக ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேரளாவில் தான் அதிகமாக இருக்குன்றது வந்துட்டு நேஷ்னல் ஹெல்த் அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஸோ இவங்க வந்துட்டு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஸோ இதை வந்து அவங்க ஆடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடிட் பண்ணும்போது இந்த KASP பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சி, ஸோ ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சின்றது தான் வந்துட்டு இந்த KASPயை நடத்துகிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சி அப்படின்றது வந்து எந்த விதமான ஃபினான்ஷியல் டிசிப்ளினும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணலன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தட் ஹாஸ் ரிசல்டட் இன் ஹியூஜ் காஸ்ட் அவுட்ரன்ஸ், அதுக்கப்புறம் ஹை ரேட் ஓவர்டியூ கிளைம்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இந்த ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சி ஸோ இவங்க வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாததுனால, அன்ப்ரொஃபஷனலாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால தான் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது வந்து கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவங்களுடைய ரிப்போர்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இதனுடைய பேக்ரவுண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ 2008 இருந்து கேரளா பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெடிகேட்டடான ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதாவது இட் இஸ் கால்ட் அஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்சி ஆஃப் கேரளா. ஸோ இதுக்கு கீழே அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஓன் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் 2018 ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்றது வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த KASPயை அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ மெயினான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஷேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதிகமான ப்ரீமியம் வந்துட்டு கேரளா கவர்மெண்ட் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி நேஷ்னல் ஹெல்த் ஏஜென்சி ஸோ இவங்க கேரளாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 138 crore-லேருந்து 150 crore தான் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ மீதி ஆகக்கூடிய 82% ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேரளா கவர்மெண்ட் தான் வந்து பார்த்துக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 22 lakh ஸோ பிலோ பாவர்ட்டி லைன் ஃபேமிலிஸுடைய இன்சூரன்ஸை யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த KASPயில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் பெனிஃபிஷரிஸ் வந்துட்டு 42 lakh.
ஸோ 42 lakh ஃபேமிலிஸ். ஸோ 22 lakh வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தாலும் மீதி இருக்கக்கூடிய 20 lakh ஃபேமிலிஸை கேரளா கவர்மெண்ட் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ ப்ரீமியம் அப்படின்றது வந்து அதிகமாக ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்துட்டு மேஜரான சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல ரோபஸ்டான மானிட்டரிங் மெக்கானிசம், அதுக்கப்புறம் ஒரு ஹை லெவல் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் டிசிப்ளின், இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சி கிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமை சஸ்டெயினபிளாக நடத்த முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் நியூஸ். ஸோ நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.